சென்னை தாம்பரத்தில் உலக நன்மை வேண்டி சுமங்கலி பூஜை மற்றும் குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட திருமணமான சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டனர். உலக நன்மை, இன ஒற்றுமை, நம் பாரம்பரியம், குழந்தைகளின் திருமண பிராப்தி, சந்தான பிராப்தி, கல்வி, உத்தியோகம், அபிவிருத்தி மற்றும் நம் சந்ததிகளின் பாதுகாப்பிற்காக அனுஷ்ய பூஜை மற்றும் சுமங்கலிகள் பங்கு பெற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. பக்தி சேனல் நேயர்களுக்கு என் பணிவான நமஸ்காரம். நான் சௌமியா குமரன். ஸ்ரீ மகா பெரியவா கோகுலம் அறக்கட்டளை சார்பாக தான் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ மகா பெரியவா ஆசீர்வாதத்துடன் நடைபெற்ற இந்த குத்துவிளக்கு பூஜையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். வருகை தந்த அனைத்து பெண்களுக்கும் அவர்களை அமர செய்து காலில் மஞ்சள் குங்குமம் இட்டு பாத பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஒரு பெரிய ஹாலில் அனைவரையும் வரிசையாக அமர வைத்து குத்துவிளக்கு ஏற்றி நாமாவளி செய்தனர். லலிதா பரமேஸ்வரியை நமஹ, சாமுண்டீஸ்வரியை நமஹ, சண்டிகா பரமேஸ்வரியை நமஹ, வாராஹ்யை நமஹ, பிரத்யங்கரா தேவ்யை நமஹ, துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை மம மாங்கல்ய தீர்காயுஷ்மதி சந்தோஷ அனுக்கிரக காருண்யை நமோ நமஹ. உங்களுக்கு தெரிஞ்ச லட்சுமியெல்லாம் சொல்லிங்கோ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி குங்குமாணி சமர்ப்பயாமி. கன்னிகா பரமேஸ்வரியை நமஹ, சுபாஷின்யை நமஹ, சௌதாமின்யை நமாவும், சுதாமூர்த்தியை நமாவும், சுபுத்ராயை நமாவும், சுரபூஜிதாயை நமாவும், சுபாஷின்யை நமாவும், சுனாசாயை நமாவும், வினித்ராயை நமாவும், பத்மலோச்சனாயை நமாவும், வித்யாரூபாயை நமாவும், விசாலாட்சியை நமாவும், பிரம்மஜாயை நமாவும், மகாபலாயை நமாவும், திரிமூர்த்தியை நமாவும், திரிகாலஜ்ஞாயை நமாவும், திரிகுணாயை நமாவும், சாஸ்திரரூபிண்யை நமாவும், சும்பாசுர பிரமர்த்தியை நமாவும், சுபதாயை நமாவும், சுராத்மிகாயை நமாவும், ரக்த பீஜ நிகந்தர்யை நமாவும், சாமுண்டாயை நமாவும், அம்பிகாயை நமாவும், முண்டகாய பிரகரணாயை நமாவும். இந்த குத்துவிளக்கு பூஜை ஆகப்பட்டது முக்கியமான லோகத்துக்கே க்ஷேமமாக ஆசைப்படுற ஒரு 5 சத்காரியங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது. 1 எல்லாருக்கான கல்யாண பிராப்தி, 2வது சந்தான பிராப்தி, 3வது உத்தியோகம், 4வது கல்வி, 2வது நம்ம இந்து சமூகம் பிராமண சமூகம் ஒற்றுமைக்காக இதை ஆரம்பித்து பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் துவேஷங்கள், எங்கெங்கெல்லாம் இந்து மதத்துக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிறதோ தயவு பண்ணி இனிமே நம்ம குலம் காப்பாற்றுறதுக்கான குரல் கொடுங்கோ. எல்லாரும் அவாவா மதத்துக்கான ஒற்றுமையை கடைபிடிங்கோ. இந்து மதம் தழைச்சோன்று இருக்கணும். இந்த பூஜையில் நமது சனாதன தர்மத்தின் முக்கியத்துவம், திருவிளக்கின் முக்கியத்துவத்தை அப்போது எடுத்துரைத்தனர். இந்த அனுஷ்ய பூஜையின் முக்கிய நோக்கம் உலக மக்கள் நலமுடன் வாழ வேண்டும், உயிர்கள் அனைத்தும் பசிப்பினி ஒழிய வேண்டும், கல்வி மற்றும் செல்வம் செழிக்க வேண்டும், நல்ல பண்பு, நல்லொழுக்கம், ஞானம் வளர வேண்டும், பெண்களுக்கு மாங்கல்ய பிச்சை, மடிப்பிச்சை தர வேண்டும், சந்தான பாக்கியத்துடன் தனங்கள் தருவாய் போற்றி என்று அம்பாளை வேண்டினர். இதுக்கு விளக்கு பூஜை உலக நன்மைக்காக வேண்டிதான் பண்றது. ஆத்துல விசேஷம். இது பண்றது எல்லாரும் சேர்ந்து பண்றது கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாம் நம்ம வேண்டிக்கிற எல்லா காரியங்களும் எல்லாருக்கும் நடக்கும். எல்லாரும் சேமமாக இருக்கணும், உத்தியோக பிராப்தியாக இருக்கணும், குழந்தை பிறக்காத குழந்தை பிறக்கணும், அந்த மாதிரி எல்லாமும் பிரார்த்தனை பண்ணிக்கிண்டு எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறா. அதே மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி பூஜைகளுக்கெல்லாம் கலந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லபடியாக எல்லாம் சேமமாக நடக்கணும்னு வேண்டிக்கிறோம். எல்லாமே சொன்னார். நம்ம பர்சனல் ஆகட்டும், பொதுவாகட்டும், எல்லாருக்குமே ஸ்டேட்டுக்கு ஆகட்டும், எல்லாருக்குமாகவே நம்ம பிராமண சங்கத்துக்காகவும் எல்லாருமே பாடுபடுறதுக்காகவும் நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் மெயினாக பண்ணுறாரு. நமஹ. ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ,
ஓம் சமுத்திர தனயாயை நமः ஓம் ஜயாயை நமः ஓம் மங்களாயை நமः ஓம் தேவ்யை நமः ஓம் விஷ்ணுவக்ஷ ஸ்தல ஸ்திதாயை நமः ஓம் விஷ்ணுபத்னி நமः ஓம் பிரசன்னாட்சை நமः ஓம் நாராயண. இது நாட் ஓன்லி பர்சனல் கிடையாது, எல்லாருக்குமே லோக க்ஷேமத்துக்காக இது பண்ணுற. எத்தனையோ பிராமண பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கி பொண்ணு கிடைக்காம அவஸ்தைப்பட்டுன்னு உட்காந்துட்டுருக்கா. அவளுடைய இதுக்காகவும் பிராமண சமுதாயம் வளர்ந்து இந்த கலப்பு திருமணம் இல்லாமல் எல்லாரும் நம்மளுடைய இதுலேயே ஜாதியிலேயே அவாவா ஜாதியிலேயே அவாவா இருந்துட்டு இந்த தேவையில்லாத ஒரு கலவரங்கள் இல்லாமல் சௌக்கியமாக வாழணுங்கிறதுக்காக இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றுல செய்கிறதே பெரிய விஷயம். இது மாதிரி ஒரு லோகக்ஷேமத்துக்காக எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம். இது அம்பாளோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அம்பாளுக்கும் வரணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருடைய குடும்பங்களுக்கும் எல்லா க்ஷேமத்தையும் பகவான் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அருமை. சர்வ உபத்ரவ நிவாரிண்யே நமः ஓம் நவதுர்காயை நமः ஓம் மகாகாள்யை நமः ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः ஓம் திரிகாலஜான சம்பன்னாயை நமः படக்காச்சல்யை நமः நீலகண்டே நமः மீனாட்சே நமः காமாட்சே நமः விசாலாட்சே நமः மதுரகால்யே நமः அபிராம்யே நமः அபிதகுஜநாயக்யே நமः கோமத்யே நமः ஒப்பனயம்பிகாயை நமः சாந்தநாயக்யே நமः குளிர்ந்தநாயக்யே நமः பர்வதவர்தின்யே நமः தேனுகாம்பிகாயை நமः. மங்கள நாயகி பார்வதி தாயே, உன் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறோம் அம்மா. எங்கள் அனைவரையும் இந்த உலகத்தையும் உலகில் வாழும் மக்களையும் காத்தருள வேண்டும் என்று இடைவிடாது அம்பிகையை பாராயணம் செய்தனர். பிராமண ஒத்துமைக்காக தான் இப்போ பண்ணுறது. பிராமண சமுதாயங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டே இருக்குது. அதனால் நம்மளோட இது நன்னா இருக்கணும். நம்மளோட இந்துக்கள் அண்ணா யார் ஒன்றுமே தெரியல. நம்மளுக்கு நம்ம பூஜையை பற்றி ஒருத்தருக்கும் தெரியல. நம்மளோட சம்பிரதாயத்தை பற்றி ஒன்றும் தெரியல. இந்த சம்பிரதாயத்தெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை நடத்துகிறோம். அதுவே எல்லாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. அதனால் எல்லோரும் நம்மளோட பிராமணர்களுக்கெல்லாம் ஒத்துமையாக இருந்து உலக க்ஷேமத்துக்காக நம்ம பண்ணுறோம். இந்திராதி தேவர்கள்லாம் பண்டாசுரனை வதம் பண்ணினவனையும் லலிதா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம் பண்ணுறா. அந்த 51 நாமாவை நான் சொல்கிறேன். இந்த 51 நாமா சொன்னால் ரொம்ப விசேஷம். பஞ்சமி தண்டநாத சங்கேத சமயேஸ்வரி சமய சங்கேத வாராகி போத்ரிணி சிவ வார்தாலி மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்னி சங்கீத யோகினி ஷியாமா ஷியாமலா மந்திரி நாயிகா மந்திரிணி சசிவேசானி பிரதானேசி சுகப்பிரியா வீணாவதி வைனிகி மூர்த்தினி பிரியக பிரியா நிபப்ரியா கதம் பேசி கதம் பவனவாசினி சதமத சிம்மாசனேஸ்வரி லலிதா மகாராஜ்ஞி வாராங்குஜா சாப்பினி திரிபுரா மகா திரிபுர சுந்தரி சுந்தரி சக்கரநாத சம்பிராஞ்சி சக்ரிணி சக்ரேஸ்வரி காமேஸ்வரி பரமேஸ்வரி காமராஜ பிரியா காமகோட்டிகா சக்கரவர்தினி மகாவித்யா சிவானங்க வல்லபா சர்வபாடலா குலநாத ஆம்நாயநாத சர்வாம்நாய நிவாசினி ஸ்ரீங்கரநாயக. இந்த 51 நாமா ஒரு அஷ்டோத்திரமும் 108 108 பண்ணியிருக்கா. வரப்பிரதாயை நமாவும் ஸ்ரீபிரதாயை நமாவும் பத்மநிலையாயை நமாவும் பத்மாக்ஷை நமாவும் பத்மவக்திரகாயை நமாவும் சிவானுஜாயை நமாவும் புஸ்தகப்ரதே நமாவும் ஞானமுத்ராயை நமாவும் ரமாயை நமாவும் பராயை நமாவும் காமரூபாயை நமாவும் மகாவித்யாயை நமாவும் மகாபாதகநாசின்யை நமாவும் மகாஸ்ரீயாயை நமாவும் மாலின்யை நமாவும் மகாபோகாயை நமாவும் மகாபுஜாயை நமாவும் மகாபாகாயை நமாவும்
மகோத்சாகாயீன்மாவும் திவ்யாங்காயீன்மாவும் சுரவந்திதாயீன்மாவும் மகாகால்யீன்மாவும் மகாபாஷாயீன்மாவும் சித்திரமால்ய விபூஷிதாயீன்மாவும் காந்தாயீன்மாவும் காமப்பிரதாயீன்மாவும் வந்தியாயீன்மாவும் வித்யாதரசு பூஜிதாயீன்மாவும் ஸ்வேதானனாயீன்மாவும் நீலபுஜாயீன்மாவும் சதுர்வர்க்கபலப்பிரதாயீன்மாவும் சதுராரண சாம்ராஜ்யாயீன்மாவும் ஏவமேவ त्वजा कार्यम अस्मत् त्वैति விநாசனம். அப்படியே திரும்பி அவா எல்லாரையும் காட்டுங்க, இங்கேருந்தே வாளுக்கெல்லாம் காட்டுங்க. இப்போ நீங்கள்லாம் அம்பாள் சுரூபம், இவாளையும் வாழ்த்துங்கோ, எடுத்து நடத்துகிறவாளை வாழ்த்துங்கோ, இந்த மண்டப ஓனரை வாழ்த்துங்கோ. ஏன்னா இந்த மண்டப ஓனர் வந்து பாலசுப்ரமணியன்னு பேர். அவர் பார்த்தேன்னா ஆன்மீக காரியமாக எது பண்ணினாலும் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். ஒரு பெரிய கட்சியில் அவர் பொறுப்பாளராகவும் இருக்கார். அது ஆன்மீக சம்பந்தமாக வளர்க்குறதுக்கான பொறுப்பில் இருக்கார். குழந்தை மாதிரி சரியாக வச்சுக்கோங்க. ஒத்திண்டவா மந்திரத்தை சொல்லுங்க. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ஆவாகித பிரார்த்தனை நமஸ்காரான். 2 புஷ்பத்தை போட்டுருங்க. சமர்ப்பயாமி. எங்கெல்லாம் துவேஷங்களும் எங்கெல்லாம் நமக்கான கண்டனங்களும் நடக்கிறதோ அங்கெல்லாம் இனி நாம் எதிர்த்து குரல் கொடுத்து நம்ம குலப்பெருமையை நம்ம தான் காப்பாற்றணும். இது வரைக்கும் முன்னோர்கள் போட்டுட்டு போன பாதையில் நம்ம அழகாக வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம இது முன்னால் நின்று இவ்வளோ பெரிய சச்சங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம முன்னோர்கள் நமக்கு போட்டு கொடுத்த பாதை தான். ஆனால் அந்த பாதையை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க மறந்துட்டுருக்கோம். தயவு பண்ணி எல்லாரும் அவாவா ஜெனரேஷனுக்கு நம்ம பாரம்பரிய வழக்கங்களை சொல்லிக் கொடுங்கோ. எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் நடக்கிறதோ அங்கெல்லாம் குழந்தைகள் ஆக்ஷன் போங்கோ. எங்கெல்லாம் சத்சங்க காரியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் குழந்தைகள் ஆக்ஷன் போங்கோ. இதுதான் நம்ம குலம், இதுதான் நம்ம கலாச்சாரம், இது நம்ம பண்பாடு, இது நம்ம சுவாமி, இது நம்ம குலதெய்வம், இது நம்ம இஷ்ட தெய்வம், இதுதான் நீ பிறந்த ஊர், இது இவனுடைய கிராமம், இதுதான் நம்ம பிறந்த மண்ணுன்னு நம்ம ஜெனரேஷனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இங்கே வந்து என்னென்ன பூஜை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கணேச பூஜை சங்கல்பம். என்னென்ன சங்கல்பம்னா கல்யாணத்துக்கு முக்கியமாக கல்யாணத்துக்கு சந்தான பிராப்தி, உத்தியோக பிராப்தி, வந்து குடும்பக்ஷேமம், லோகக்ஷேமம் எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப விமர்சையாக பண்ணோம். அப்புறம் கன்னியா பூஜை, சுகாசினி பூஜை எல்லாம் பண்ணினோம். இங்கே வந்து துர்கா அஷ்டோத்திரம் சொல்லி, அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், சரஸ்வதி அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி ரொம்ப நன்னா விமர்சையாக நடந்தது. எல்லோரும் பக்தா எல்லோரும் வந்து சுவாசினிஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போகிறா. இது வந்து பிராமண சமூகமும் கோகுலம் ட்ரஸ்ட் பெரியவா ட்ரஸ்ட்டும் சேர்ந்து நடத்துறது எங்களுக்கு முக்கியமான பிரார்த்தனை. பெரியவாளுக்கு ஒரு இடம் கிடைக்கணும், எல்லாரோடைய பிரார்த்தனையும் சேர்ந்து அவருக்கு ஒரு இடம் கிடச்சி நாங்கள் அமோகமாக நடத்தணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. பிராமண சமூகத்துக்கு நம்ம எல்லாம் எந்த இடத்துல நடந்தாலும் நம்மெல்லாம் ஒன்று சேரணும். நம்மளுடைய இது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா மாதிரி நல்ல சத்சங்கத்தில் நிறைய ஈடுபட்டுண்டு நல்ல விஷயத்தில் நிறைய பேசிட்டு எல்லாருக்கும் நல்ல விஷயத்தை எடுத்து காமிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அதுவும் இல்லாமல் இது சொல்கிற மாதிரி எல்லாருடைய அவங்கவுங்க குடும்பத்துக்காகவும் அவங்கவுங்க வீட்டில் வேண்டிப்பாங்க. இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டு பார்த்தோம், ஒரு இத்தனை பேரோட சேர்ந்து வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். இந்த மகா குத்துவிளக்கு பூஜையை ஸ்ரீ மகா பெரியவா கோகுலம் அறக்கட்டளை மற்றும் தமிழக அந்தனர் வாழ்வுரிமை கட்சி இணைந்து நடத்தினர். குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர் அனைவருக்கும் குங்குமம், மஞ்சள் மற்றும் பிரசாத அன்னதானமும் வழங்கப்பட்டது. கடலில் வந்த சீற்றத்தினால வந்த சுனாமி எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற 10-15 கிராமத்தம் வேங்கடமங்கலம் எல்லோரும் நாங்கள் சர்வ் பண்ணோம். சத்யசாயி அன்னபூர்ணா ட்ரஸ்ட்லேருந்து இவர் ஸ்ரீமதி ஆரம்பித்த ஒரு சீட் மணி அதுலேருந்து ஆரம்பித்தது தான் இப்போ எல்லா இதுக்கும் காத்தால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு போகிறது. அதை இப்போ இன்னொரு கலர்ஃபுல்லாக டிஃபைன் பண்ணியிருக்கா கவர்மெண்ட்டில். ஸோ அவரும் பாலசுப்ரமணியன், அவர் வேதா சுப்ரமணியன், இவர் பாலசுப்ரமணியன். இவருக்கும் ரொம்ப வருகைன்னு சேர்த்துட்டோம். இவாளோட 2 பேரோட ஈன்மையினால தான் இப்போ நம்ம எல்லாரும் நம்மளோட மெயின் குறிக்கோள் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு இயக்கமாக இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணும். முதல்ல பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். எல்லாருக்கும் நமஸ்காரம். பாலுவண்ணா எப்போவுமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பார். என்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், இந்த வருஷம் வாழ்ந்த மகாத்மா பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு துவக்கம். அதுக்காக இந்த தடவை என்ன யோசிச்சிருந்தாங்கன்னா,
டெல்லியில் மோடிஜி என்ன சொன்னார்னா, ஒரு நகரத்தில் ஒரு கிராமத்தில் பண்ணுறதை விட பிஜேபியில் 3 பூத், அதாவது 3000 மக்கள் தொகை இருக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கும். அங்கே வாஜ்பாய்ஜி படத்தை வச்சு புஷ்பாஞ்சலி பண்ணணும்னு சொன்னார். அதான் ஒரு குறிப்பு. நான் அதுக்காக சொன்னேன், பாலநாட்டை சொன்னேன், இந்த வருஷம் 25ஆம் எப்போ மாதிரி இந்த காமராஜபுரம் பஸ் ஸ்டாண்டில் பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கிட்ட அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வரேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், வீட்டுக்கிட்ட இல்லை, மண்டபத்தில் நீங்கள் ஒரு சத்சங்க காரியம் இருக்கு, நீங்கள் அங்கே வந்துருங்க அப்படின்னாரு. வந்தப்புறம் தான் தெரியுது, மகாபெரிவா கோகுலம் அறக்கட்டளையும் தமிழக அந்தனர் வாழ்வுரிமை கட்சி அவளும் கட்சி கரெக்டு தான். ஏன்னா இந்த பிராமண சங்கத்தை தாம்பராசில் ஆரம்பிக்கும் போது காயத்ரி கௌரி கல்யாணம் பண்ணுவோம் வெஸ்ட் மாம்பலம். எம்ஜிஆர் காலத்திலே ஊரவனை விட்டுவா அவள்லாம். அப்போவே தாம்பராசுக்காக கிட்டத்தட்ட நான் ஒரு 17 வயசு இளைஞராக வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு ஊரில் விட்டு ஒரு புரட்சி பண்ண எம்ஜிஆர் முதல் அப்போ தான் யோசிச்சார். ஏன்னா அவர் தான் சொன்னார், எல்லா சங்கமும் ஊரில் விடுறான், பிராமணா ஒருத்தனுக்கு ஒருத்தனை இது பண்ணிப்பான், முடிஞ்ச அவங்க சக்தியை காட்டுங்கன்னு சொன்னார். அதுக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. 82, 83 நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கு ஜீன்லேயே வந்து இந்த இந்து தர்மம், நம்ம ஜி கோஷம் போட்டார், இந்து தர்மத்துக்கு ஜெய சொல்ல சொல்லி. என்னுடைய பாட்டனாரை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சிவா விஷ்ணு கோயில் டி நகரில் கிட்டத்தட்ட 25 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்து அந்த கோயிலை டெவலப் பண்ணுவார். பழைய வாழ்க்கெல்லாம் தெரியும், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், இப்போ 60 வயசு 50 வயசுலாம் தெரியும். அரசாங்க இடத்துல மசூதி கட்டானோன்னு திடீர் பிள்ளையாரை கொண்டு வந்து வர ஒரு டி நகரில். அந்த திடீர் பிள்ளையார் அந்த காலத்தில் ஃபேமஸ்ஸு. நான் சொல்கிறது 74, 75 கேஎம்எஸ் அவருடைய பேரை. ஆனால் எனக்கு இங்கே என்ன சந்தோஷம், இங்கே வந்த இடத்துல நான் பல நிகழ்ச்சி கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் பல நிகழ்ச்சிக்கு போவேன். அது வந்து நம்ம காலனி நிகழ்ச்சியாக இருக்கும், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கும், பல்வேறு சிந்தனைகள் கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். கல்வியாளர்ன்றதுனால ஸ்கூல்ஸுக்கு போவேன், காலேஜஸ் போவேன், யூத்துக்கு போவேன், மகளிர் நிகழ்ச்சி போவேன். அதாவது ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸு டெய்லி அட்டன் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, எனக்கு பேர் வச்சது மகாபெரிவா தான். என்னுடைய பேர் சுப்பிரமணியம் தான், தாத்தா பேர் கேஎம் சுப்பிரமணியம். நான் வந்து எங்கள் அப்பா ஊர் பாலக்காடு. அங்கே ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 1965 பிறக்கிறேன். மகாபெரிவா 7, 8, 9 ஆல் இண்டியா வேதிக் கான்ஃபரன்ஸை சிவா விஷ்ணு கோயில் நடத்துகிறாரு. அப்போ 7ஆம் தேதி நிகழ்ச்சி வந்துட்டு கார்த்தால 8ஆம் தேதி கார்த்தால விஸ்வரூப தரிசனத்துக்கு போகும்போது சுந்தரமையர் போய் கேஎம்எஸ் வந்தாச்சு. ஏன்னா பக்கத்தில் ஸ்டெனோகிராஃபர்ஸ் கில்டில் தான் அவர் இருப்பார். மகாபெரிவா தங்குவா. சிவா விஷ்ணு கோயிலுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பின்னாடி காம்பவுண்டில் ஒரு செவரு இருக்கும், ஒரு கேட்டு மாதிரி இருக்கும், விக்கெட் கேட்டு. இந்த பக்கம் ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டெனோகிராஃபர்ஸ் கில்டில் வெளியில் வரவா உட்கார். நான் சொல்கிறது 65. அப்போ அவர் என்ன சொல்கிறார், கேஎம்எஸ் கூப்பிட்டு போகலான்னும் போது, இல்லை அவர் பாலா மாற்றிட்டு அவர் பேரம் பிறந்திருக்கான் அப்படின்னா ஒன்று பண்ண சொல்லி இன்றைக்கி வேதிக் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, எப்படி அவள் பாட்டனார் பேர் வைப்பான், சேர்த்து வேதத்தையும் சேர்த்து வைக்க சொல்லுனாரோ. அப்படி தான் வந்தது. அதே மாதிரி எங்களுடைய ஸ்கூல் பார்த்திங்கன்னா 1958 ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் பத்மஸ்ரீ சாஸ்திரிக்கு இவாளுக்கெல்லாம் முன்னாடி ஆரம்பித்த ஸ்கூல் ராமானுஜம் ஸ்ட்ரீட்டில் மகாபெரிவா தான் அனுகிரகம் பண்ணி அவர் தான் பேரே வச்சார். ஒரு சான்ஸ்கிரிட் பேஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வெயின்னு சொல்லி 1958 சொல்லி ஆரம்பித்தது டி நகர் சங்கரபால வித்யாலயா. அது 50 இயர்ஸ் கழிச்சு அந்த ஸ்கூலில் உங்களுக்கு தெரிய பாப்புலேஷன் இன்க்ரீஸு. அப்போல்லாம் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டில் பாட்டி தான் வந்து 3ஆம் கிளாஸ் படித்த பாட்டி தான் அவளே கட்டி ஒவ்வொரு ரூமாக கட்டி அங்கே 1000 குழந்தைகள் 77 தாத்தா டிமைஸ் வரைக்கும். அப்போ சிபிஎஸ்சி கிடையாது, மெட்ரிகுலேஷன் கிடையாது, ஸ்டேட் போர்ட் கிடையாது. ஒரு நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் சான்ஸ்கிரிட் பேஸ்ன்னு சொல்லி 58லேருந்து 77 19 வருஷம் படித்தவா இன்றைக்கி உலகம் பூரா இருக்கா. இன்றைக்கி இதெல்லாம் பார்த்துட்டு ஜெயந்திர பெரியவா என்ன பண்ணார், எனக்கு பள்ளிக்கரணையில் 2008 எப்படியா இருந்தாலும் ஒரு காலத்தில் டி நகரில் இருக்கிற ஸ்கூலில் நீ மைக்ரேட் ஆகணும், ஒரு இடம் இருக்குது பள்ளிக்கரில் காமக்கோட்டி நகரில், அங்கே ஒரு ஸ்கூல் ஆரம்பின்னு இன்றைக்கி நடத்திட்டுருக்கோம். அங்கே நான் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து 91லேருந்து கரஸ்பாண்டாக இருக்கிறதுனால 3 செக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன். கேஜி அட்மிஷன்ஸ் போது 3 செக்ஷன் என்னோட இருந்தவா. இன்றைக்கி வந்து 60 வயசுன்னு சொன்னால் அப்போ இருந்த என்னுடைய கசின்ஸு, அப்போ இருந்த பேரண்ட்ஸ், ஏன்னா 91லேருந்து கரஸ்பாண்ட். அப்புறம் 2000 ஒரு ஐடி பூம் வந்து ஆத்துக்கார் 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட அட்மிஷன் வரும்போது சொல்லுவாள், நான் வந்து 75K சிங்கப்பூரில் சம்பாதிக்கிறேன்,
அவர் யூஎஸில் 1.5K சம்பாதிக்கிறார், 150K சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் 225K சம்பாதிப்பா. ஆனால் குழந்தை அம்போனும் அவஸ்தைப்பட்டு அது கல்ச்சர் அவஸ்தைப்பட்டு இன்றைக்கி அதே ட்ரெண்டு மாதிரி இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் ஸ்கூல் பேரண்ட்ஸ் பிடிஎம் மீட்டிங்கில் சொல்லுவேன், நீங்கள் தயவு செஞ்சு எதை வேணால் சம்பாதிச்சிக்கோங்க, ஆனால் தயவு செஞ்சு ஓல்டேஜ் உங்கள் அப்பா அம்மா விட்டுறாதீங்க, அவள்கிட்ட குழந்தைய கொண்டு வந்து விட்டுருங்க. இன்றைக்கு அந்த திருப்பி சைக்கிள் வந்துடுச்சு. ஏன்னா இதை மாதிரி விஷயங்களை எந்த புக்கிலையும் சொல்லித்தர முடியாது, இந்த மாதிரி விஷயங்களை எந்த ஸ்கூல்லையும் சொல்லித்தர முடியாது. எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் ராமகிருஷ்ணா மிஷனில் இருந்தது, எங்கள் சங்கரபாலஜால ஸ்கூலில் கம்பல்சரி சான்ஸ்கிரிட் இருந்தது. நீங்கள் அந்த பேரெல்லாம் சொன்னாலே நம்மளை ஏதோ பாகிஸ்தான்லேருந்து வந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் காலம் மாறிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், சென்னிமலையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பாருங்கள். இந்த பக்தி மூமெண்ட்டு நார்த்தை மாதிரி, நார்த்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே பக்தி வந்து அதிகாரத்தை கையில் பிடிச்சி கொடுக்கும். இங்கே பக்தி நம்ம ஆற்றுக்குள்ளே தான் கும்பிடுவோம், அதிகாரம் கைக்கு வராது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை மாறிட்டுருக்கு, காலங்கள் மாறிட்டுருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் முதல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன்னா, உங்களெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன்னா, இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு லீவ் நாள். நம்ம கலாச்சாரம் 75-80 நம்ம கலாச்சாரம் அழிய ஆரம்பிச்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாலாம் 4 பக்கெட் துணி துவைச்சி போட்டுவா. 65-66 பார்த்தா எங்கள் தாத்தா ஃபேமிலியில் எங்கள் தாத்தாக்கு 7 டாட்டர்ஸு, 5 பசங்க. எங்கள் அம்மா முதல் மாட்டு பொண்ணு. வரும்போது அந்த காலத்தில் வாஷிங் மிஷின் கிடையாது. அவள் நாத்தனாரோடது, கொழுந்தந்து, அவள் குழந்தைகளது, இதுக்கு முன்னாடி 3 பேர் கல்யாணம் இருந்தது, எல்லாம் இருந்தா. இது ஒரு செக்ஷன் லைஃப்பில். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நாளாக வந்து ஒரு மேரேஜ் 96 ஆகும்போது எனக்கு அண்ணாக்கு ஒரு 4 நாள் வித்தியாசம் கல்யாணம். ஆற்று வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு இருந்தோம். அடுத்த ஜென்ரேஷன் பார்த்து எங்கள் ஆற்றுக்காரில் ஆற்று வாசலில் கோலம் போடுறது அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாள். ஸோ கார்த்தால் வந்து பூஜை முடிஞ்சதுன்னா முதல் நேவேதியத்தை காக்காய்க்கு வைக்கிறது இதெல்லாம் இருக்கும். இப்போ எல்லா வீட்டு வாசலையும் ஃப்ளாட்டில் ஸ்டிக்கர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, இந்த சண்டே எப்போ வரும், சாட்டர்டே எப்போ வரும், ஈவினிங் எப்போ வரும்னு சொன்னால், நம்ம சாயங்காலம் நம்மளுடைய அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, நம்ம பாட்டி தாத்தா சொல்லி கொடுத்தது, 6 மணி ஆனால் ஆற்றுல விளக்கேற்றி சுவாமி பார்க்கணுன்னு. இப்போ 6 மணி ஆனால் வச்சுக்க, நான் சில வீடுகளெல்லாம் 6 மணிக்கு போகும்போது டிவியோடு சேர்ந்து அவளை எழுதுன்ட்ருப்பா. கேட்டால் நேற்றுக்கு அவள் நல்லா இருந்தா, இன்றைக்கி இப்படி ஆகிட்டா, அவளை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிடுவேன். ஏதோ ஃபேமிலியில் தான் ஏதோ நடக்குது. அப்புறம் தான் இந்த வடிவேல் காமெடினா அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஹாலிடே இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. என்னோடய கோரிக்கையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற ரெக்வஸ்ட் எல்லாம், நீங்கள் இந்த மாதிரி வரும்போது உங்கள் குழந்தைகள் எத்தனை பேர் கூட்டின்னு வந்திருக்கீர்கள் தெரியல. அவளை வந்து வேறு ஒன்றும் பண்ண இதுக்குன்னு கூப்பிட்டா யாரும் வரமாட்டா. ஆனால் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு, நான் அம்மா இந்த மாதிரி பண்ண போகிறோம், பாட்டி இந்த மாதிரி பண்ண போகிறோம், இதை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து உன் ஃபேஸ்புக்கில் போடுறா, உன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா குழந்தைகள் வந்துடும். நமக்கு 2 விஷயம், குழந்தைகளும் இதை தெரிஞ்சுக்கோ, சமுதாயத்துலேயும் ஓஹோ இன்னமும் இந்த ஜீவனோடு இருக்குது இந்த சமுதாயம் அப்படின்னு காட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷங்களாக பார்த்தது. என்னுடைய ஆசையெல்லாம் இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையை இதில் ஈடுபடுத்தி, இப்போ சாயங்காலம் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். கிட்டத்தட்ட காலம் மாறிண்டு வரதுக்குன்னு விஸ்வ இந்து பரிஷத்து ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதாவது முருகநாமாவளியாக 10,008 பேர் சொல்கிறவாளுக்கு திருச்செந்தூரில் பூஜிக்கப்பட்ட வேலு கொடுக்க போகிறோன்னு சொல்லி இவாளாக போய் கேட்டால் ஒருத்தரும் வரமாட்டான். ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில் போட்டிருக்கா. இன்றைக்கி பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் 450, இது வரைக்கும் 500 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. சாயங்காலம் 4 மணிக்கு சங்கரா ஸ்கூல் ஈஸ்தாம்பரத்தில் நடக்குது. அது நீங்கள் கொஞ்சம் வரணும், நான் ஒரு 6 மணிக்காக வாங்க சொல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி காற்று போகிற வேகத்தை விட நம்முடைய சோஷியல் மீடியா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அதில் சொல்கிறத பசங்க உண்மை நினைக்கிறாங்க. அது பொய் செய்தியாக இருந்தால் கூட நம்புவாங்க. இன்றைக்கி இப்போ பொய் செய்தி பார்த்திங்கன்னா ஃபேக்ட் செக்கே பொய் தான் சொல்லுது. பட் அதெல்லாம் இல்லாமல் இது போகிற விஷயங்களை ஏதோ ஒரு சேனல் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அதை நான் பாலநாட்டை வாங்கிக்கிறேன். நாங்கள் ஷேர் பண்ணால் அதோட ரீச்சேஜ் ஜாஸ்தி. ஏன்னா எங்கள் ஷேர் வந்து எப்படி பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சொசைட்டிக்குள்ளே இருக்க மாட்டோம். நாங்கள் யாரெல்லாம் இந்த தேசத்தை நம்புகின்றார்களோ, தேசத்தின் மீது பாசத்தோடு இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பாரத மண்ணை சுவாசிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரோடையும் கனெக்டில் இருக்கோம். நாங்கள் இந்தியா உலகம் முழுக்க கனெக்டில் இருக்கோம். அவளுக்கெல்லாம் தெரியட்டும். ஏன்னா பெரியவா அடிக்கடி சொல்கிறது, அதுவும் பால பெரியவா அடிக்கடி சொல்கிறது, நாளைக்கு காலத்தில் கூட அவர் தான் பார்க்க போகிறேன். இது போன்ற விஷயங்களை என்னுடைய அத்தை பொண்ணு தான் சியாட்டலில் இருக்கா, அர்ச்சனா சுனில். அவள் எப்போ முன்னெல்லாம் இந்தியாவுக்கு வந்தால் அவாத்துக்கு போகிறேன் இவாத்துக்கு போகிறேன்னு. இப்போ அங்கே பால பெரியவா என்ன சொல்லிடுறேன்னா, ப்ரோக்ராம் போடும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அவள் வந்து செப்டம்பரில் வரேன், மார்ச்சில் வரேன்,
ஏப்ரலில் வரேன்னு மெயில் அமிச்சா அவர் இந்த மாதிரி ஒரு 3 ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிடுறார். இதை போய் நடத்திட்டு வா. யூஎஸ்லேருந்து வர என்ஆர்ஐகளுக்குள்ளே இன்றைக்கி இன்ஸ்ட்ரக்ஷன் பாலப்பிரிவா இது போன்ற சுவாசினி பூஜைகள், கன்னியா பூஜைகள், வடுகு பூஜைகள், இப்படி பல பூஜைகள் பண்ணுற பல பூஜைகளின் காரணமாக தான் இன்றைக்கி இந்த மண்ணில் இன்னமும் தர்மம் தழைச்சிட்டு இருக்க. பக்தி சேனல்ல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லித் தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நாங்கள் ஒளிபரப்புறோம். நாங்கள் இந்த விஷயம் கேள்விப்பட்டவனி எஸ்பி மகால்னு பண்ணி எங்களுக்கு பிஜேபி ஞாபகம் தான் வந்தது. எஸ்பி மகால் நடக்க போகிறதுன்னு சொன்ன உடனே எங்களுக்கு யாரையுமே இங்கே இருக்கிற மனுஷனால யாருமே எனக்கு தெரியாது. நான் ஒரு சம்ஸ்கிருத இன்ஸ்டிடியூஷனுடைய சேர்மன். நான் இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே இந்த எஸ்பி மகால் நடக்கிறதுன்னு உடனே பிஜேபி சேனலுங்கிறது வந்து நிறைய தெரிஞ்சதுனால சரி உடனே நம்ம போவோம், அவங்களுக்கு எந்த விதத்துலையா நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த சேனல் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த சேனல் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ யார் எங்கே உபயோகப்படுத்துவோங்கிறது வந்து அந்த சமயத்து தான் பகவானுக்கு தான் தெரியும். அதுபோல் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தது பிஜேபி சார்பில் உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பக்தி சேனலுக்கு எங்கள் ஸ்ரீ மகாபெரிவா கோகுலம் அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.